அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூஷியல் எஸ்எஸ்டி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த க்ரூஷியல் எஸ்எஸ்டி என்ன குவாலிட்டி, என்ன ஸ்டோரேஜ், சீரியல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240GB பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ், மாடல் நம்பர், சீரியல் நம்பர்லாம் சொல்லுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா Bx500 தான் பார்த்தீங்கன்னா இதோட தெரிலங்க, மறந்து போச்சு, என்ன பண்ணுறது, அத்தனை ப்ராடக்ட் அன்பாக்சிங்க. கீழே பார்த்தீங்கன்னா டைட்டிலே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுதான் பார்த்தீங்கன்னா BX அந்த சீரீஸில் தான் வருது. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2466 ரூபீஸ் தான் வாங்கினேன். டெலிவரி சார்ஜோடு சேர்த்து தான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஆஃபரில் தான் வாங்கினேன். இந்த லிமிட்டட் டீல்னு சொல்லுவாங்களே, லைட்டு நீங்கள் அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். அப்போயே பார்த்தீங்கன்னா அந்த ரேட் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும், அதாவது இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணலாம். கீழே கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 to 10% கேஷ்பேக்னு நினைக்கிறேன். அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அமேசான் பேக்கு வந்து அப்படியே அப்டேட் ஆகிக்கும். ஓகே, வந்து இதை நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் எஸ்எஸ்டி வாங்கிட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் வாங்கியிருக்கேன். கிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 240GB சம்திங் தான். இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி அனுப்பியிருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பாக்ஸ்லாம் கிடையாது, ஒரு அட்டையை வந்து அப்படியே மடக்கி அப்படியே வந்து ஒரு டேப் போட்டு அனுப்பியிருக்காங்க. இது எங்கேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, வேறு லெவலு, திருவள்ளூர்லேருந்து தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 6வது தமிழ்நாடு ப்ராடக்ட்டு. அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி தமிழ்நாடு ப்ராடக்ட்டுக்கு, தமிழ்நாட்டில் செஞ்ச ப்ராடக்ட்டில் வித்த ப்ராடக்ட்டுக்கு உங்களோட ஆதரவை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த மாதிரி பல வீடியோஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். கொடுக்குற அந்த பெல் ஐக்கனையும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மணிக்கு டானு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேசினது போதும். பார்த்தீங்கன்னா எங்கே அன்பாக்ஸ் பண்ணுறது தான் கேள்வி. ஏன்னா வந்து பொட்டி மாதிரி இல்லை, இது எல்லா பக்கம் ஒரே மாதிரியே இருக்கிறங்காட்டி நான் வந்து இதை டாப்லேருந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் அப்படியே பிரித்து எறிய வேண்டிதான். வா வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா பில்லும் சென்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2481 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கம்பெனி, அதாவது அந்த ப்ரைவேட் லிமிடெட்னு பார்த்தீங்கன்னா அப்பேரியோ அப்படின்னு சொல்லி, இது நல்ல ஒரு மாசான ஒரு பிராண்ட் மாதிரி தான் இது. சரிங்களா, நல்லா இருக்கும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறது. நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்படி தான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி அவங்க வெளியே காட்டவே இல்லை. கிங்ஸ்டோன்லாம் வெளியே பார்த்தாவே தெரியும் எஸ்எஸ்டி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, வந்து இப்போ நான் சொல்லிடுறேன் இதோட என்ன சொல்லியிருக்காங்க. க்ரூஷியல் பை மைக்ரோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Bx500. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. Bx500 2.5 inch சாலிட் ஸ்டேட் டிரைவ் 240GB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கறது வந்து கெத்தாகுது, சைலண்டாக இருக்குது, ஐஃபோன் மாதிரி இருக்குது. பிளாக்காக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சைனீஸில் இருக்க ஒன்றுமே புரியல, எல்லாம் சைனா மேட் தான் நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா 3 years வாரண்ட்டி, வேறு லெவலுங்க. 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்டிக்கு 3 வருஷம் வாரண்ட்டி தராங்க. ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 year தான் வாரண்ட்டி தருவாங்க. நீ வந்து காசு போனாலும் பரவாயில்லன்னு தயவு செஞ்சு எஸ்எஸ்டி வாங்கிடுங்க, உங்களுக்கு லாங் லைஃப் வரும். ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அவுட் ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கை விட 10 மடங்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கும் எஸ்எஸ்டி அப்படின்னா என்னங்கிறத பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எங்கே ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னே புரியல. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்காங்க. இங்கேருந்தே ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. வியூவர்ஸ் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படியா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்டி. சும்மா கெத்தாகுது. க்ரூஷியல்னு போட்டு அந்த SATA பின்னு, பவர் பின்லாம் பார்த்துருக்கேன், அதை போட்டிருக்காங்க. 6GB/s நம்பவே முடியல எனக்கு, அதுதான் தெரியல. 6GB பீடிங்கிறதுக்குள்ளே காப்பி ஆகுமா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. 5V 1.7A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அந்த சும்மா கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே உங்களுக்கு ஃபோட்டோவில் அப்படியே காமிச்சிடறேன் மேலே எப்படி இருக்குன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி க்ரூஷியல் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தே ஆகணும். வெளியிருந்து பார்த்த வரைக்கும் போதும். எப்பயுமே எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும். ஒரு ஏதோ ஒரு தீப்பிட்டி வெயிட்டு தான் வரும், சரிங்களா. ஆனால் வந்து இது கொடுக்குற பவர் வேறு லெவலில் அவுட்புட் இருக்கும். பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே பங்கமாக இருக்குதுங்க. சும்மா டார்க்காக அப்படியே BX அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு SATA பின் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா, அதாவது பவர் கொடுக்கறதுக்கு இங்கே SATA, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக பின்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மற்றபடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு சீட்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சும்மா அந்த வார்னிங்காக அது இதுதான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இது புகை ஊதிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதோட அஃபிஷியல் சைட்லேயே போய் இது பார்த்தீங்கன்னா நீங்கள்
வாரண்டி யூஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வந்து பக்கா சேஃப்டியாக உங்களுக்கு இதை நான் ப்ரொவைட் பண்ணுறது அதாவது சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இது போயிடுச்சுனாலும் நீங்கள் வந்து எப்படி வந்து மாற்றுறது ரிட்டர்ன் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கலாம். அமேசானில் வாங்கினீங்கன்னா 10 நாளைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நீங்கள் 10 டேஸ்க்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சை குறைச்சிட்டு இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது, சும்மா பங்கமாக இருக்குதா, ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி ஒரு ஃபைல் வந்து எவ்வளோ ஸ்பீடில் காப்பி ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா லேப்டாப் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த SATA to USB கன்வெர்ட்டர், அப்புறம் வந்து இது பவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு SMPS அதை இப்போ நான் ரெடி பண்ணுறேன். SATA கேபிள் ரெடி. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் பார்க்குற பொருள்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே படக்குன்னு போய் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு மறைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இப்போ வந்து SATA கேபிள் இருக்குல்ல அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேபிள் சொல்கிறேன். இது எங்கே எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னு கரெக்டாக மேட்ச் ஆகிறதுலேருந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பின்னில் வந்து இதை கனெக்ட் பண்ணோம். ஓகே, அதையும் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த எஸ்எஸ்டியில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பிக்கு வந்துடும் நீட்டாக. இதில் இருக்கக்கூடிய டேட்டா இதுக்கு வந்து பவர் பண்ணும்ல, பவர் சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தனியாக இருக்குது. இது வந்து என்ன ஒரு 12ம் ஒரு 5ம் தான் தேவை. அது பார்த்தீங்கன்னா இதிலே SATA கேபிளே கொடுத்துருவாங்க. அதை வந்து நீட்டாக நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்காட்டி ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ஒரு ஸ்மெல் அடிக்குது, செம்மையாகுது. ஓகே, அதையும் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, அதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. எல்லா பின்னையுமே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இதை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து ரன் பண்ணும். சரிங்களா, இது என்ன எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ் எஸ்எம்பிஎஸ். இது வந்து ஒரு 450 வாட்ஸு, 700 ரூபா வருது இதோட ப்ரைஸு. சப்போஸ் நீங்கள் இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த எஸ்எம்பிஎஸ் அன்பாக்சிங் டெஸ்டிங் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஆர்டர் பண்ணுறதுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் ஆன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சீரியஸில் பிளாக் க்ரீன் இருக்கும். சரிங்களா, அதை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணால் தான் இந்த எஸ்எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பவர் வரும். இதே தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு சிபியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்களா ஆன் பண்ணுறதுக்கு, அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் மேட்ச் ஆகிறப்ப தான் இந்த எஸ்எம்பிஎஸ் ரன் ஆகி இங்கே வந்து பவர் சப்ளை வரும். இப்போ வந்து ஒரு குட்டி வயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்த கம்பி தான். இந்த கம்பியே போதும், ஜஸ்ட்டு ஷார்ட் சர்க்யூட் தானே பண்ணுறோம். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக மடக்கிடணும். சரிங்களா, அந்த பின்னு மட்டும்தான் கரெக்டாக சேரணும், இல்லைனா வந்து எஸ்எம்பிஎஸ் காலி ஆயிரும். அதையும் பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா க்ரீன் பின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் பின்னு, அந்த ரெண்டையும் வந்து ஷார்ட் பண்ணணும். இந்த எஸ்எம்பிஎஸ் பற்றி டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளைன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். என்ன ஆக போகுது, பிளாக் தானே, பார்த்துக்கோ. இதுக்கு வம்பு கனெக்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் ஒன்றும் ஓடுற மாதிரி தெரியலையே. நம்ம பையன் ப்ளக் யாயா ஒரு ப்ளக்கை ஒழுங்கா செருவ மாட்டேயா யாயா பாருங்கள். இந்த இடத்துல லைட்டாக டேமேஜ் ஆகி போச்சு. வச்சு ஒரு ஃபோர்ஸில் அழுத்துனேன், கோடு விழுந்துருச்சு. சரி விடுங்க, எல்லாம் உங்களுக்கு தானே, நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் போயிடுவீங்களா. சரி பார்த்தீங்கன்னா நான் பவர் ஆன் பண்ணுறேன். ஓகே டன், சூப்பர். இப்போ வந்து பவர் ஆன் ஆயிடுச்சு. அதாவது ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஆன் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போடணும். ஓகே, பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் லைட்டாக ஷாக் அடிக்குது, கருப்பு சாட்லையே அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது, என்னன்னு தெரில. ஓகே, பார்த்தீங்கன்னா பவர் அப் பண்ண போகிறேன். பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும் இதுவுமே தெரியலையா. ஒரு விஷயமும் நடக்கலை, அதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இருங்க, மை கம்ப்யூட்டர் போய் பார்க்குறேன். ஒன்றும் வரலையே. ப்ராப்பர்ட்டிஸில் போய் எதாவது பார்ப்போமா. டிவைஸ் மேனேஜர், ஒன்றே காணோம். தெரிஞ்சு கரெக்டாக கனெக்ட் ஆகலையோ அப்படி தான் நினைக்கிறேன். இருங்க, வாவ், ஏதோ ஒன்றும் நடக்கலையா. ஓகே டன், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. பட் வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இது யூஎஸ்பி டிரைவில் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து யூஎஸ்பி டிஸ்கில் தான் வரும். சரிங்களா, பட் வந்தீங்கன்னா இது ஹார்ட் டிஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கு. சிடி இது 240B அதான் பார்த்தீங்கன்னா Bx500 தான் Bx5 அப்படி 100 போட்டு SSD 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண வேண்டிய நேரம். ஓகே, பார்த்தீங்கன்னா திஸ் டிவைஸ் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, எல்லாமே ஓகே டிரைவர் எல்லாமே பக்காவாகுது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரைவர் ஆப்ஷனில் போய் இதை வந்து கிரியேட் ஃபார்மேட்டில் போய் அடிக்கணும்.
ஓகே கிரியேட் பார்ட்டிஷன் அதுக்கு போயிட்டேன். ஒர்க்காகவே இருந்திருக்கு. லேப்டாப் ஏன் அது நோட்டிஃபிகேஷன் எனக்கு பண்ணலன்னு தான் எனக்கு தெரியல. வா சூப்பர் 240GB 223 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். 40GBக்கு பார்த்தீங்கன்னா ராம போட்டுருவாங்க. ஓகே பார்த்தீங்கன்னா நியூ டிஸ்க் கொடுக்குறேன். வந்துடு கம் ஃபார்மேட்டிங் எஸ் தேங்க்யூ பீஸ் அவுட். ஓகே பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஓகே சூப்பர் ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்துச்சா நியூ வால்யூம்னு போட்டு 223GB அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ஆஃப் 223GB இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பெருசாக ஏதாவது பங்கமான ஒரு ஃபைல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நான் தேடிட்டு இருக்கேன். நீ வேறு ஆன்டிவைரஸ் உனக்கு வேறு பொழப்பு இல்லை. அந்த ஆன்டிவைரஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. வேறு ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சில்லித்தனமாக இருக்கும். என்னடா இது ரைம்ஸை காப்பி பண்ணுறேன்னு. அது இப்போதைக்கு என் லேப்டாப்பில் ரைம்ஸ் தான் போயிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ரைம்ஸோட இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ் வருது, இந்த மூவிங் சைஸ் எவ்வளோ ஃபைல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 735 MB வருது. இதை வந்து அந்த ஃபைலுக்கு நான் அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க் காப்பி பண்ணுறேன். என்ன ஸ்பீடில் காப்பி ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். எவ்வளோ 33.4 MB/s அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. 35 அப்படின்னு வந்திருக்கு. இதை வந்து நான் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 10 MB கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு வந்து 45 MB/s வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடாக காப்பி ஆகும். நான் கேரண்டி தரேன். இது சும்மா வெட்டி, இதெல்லாம் 6 GB/s வெட்டி, அதெல்லாம் நம்பிடாதீங்க. ஓகே டன், சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்து இருந்திருப்பீங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணும் மறந்துட்டேன். வேறு ஜிபி கணக்கில் ரெக்கார்ட் ஆகி வச்சிருது. அப்புறம் இதுலேயும் இடம் பார்த்த மாட்டேங்குது. ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சும்மா பங்கமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. அது வந்து எவ்வளோ ஸ்பீடில், ஏன்னா வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா வந்து எப்பயுமே யூஎஸ்பி லிஸ்ட்டில் காமிச்சிடும், இது காமிக்கல, அதனால் போயிடுச்சோ என்னமோ. ஏன்னா வந்து இதில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இது போயிருந்துச்சுன்னா இது போயிருக்கா என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்கும். ஏன்னா வந்து எஸ்எம்பிஎஸ் இருக்குது. எஸ்எம்பிஎஸ் அடுத்தது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி கன்வெர்ட்டர் கேபிள் ஏகப்பட்டது இருக்குது. என்ன போயிருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது சீக்கிரம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம டக்குன்னு அந்த லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. டமால்னு மண்டையில் கொட்டுற மாதிரி கொட்டி விட்டுருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வீடியோ போடுறேன். இந்த வருஷம் ஆரம்பிச்சது வந்து ஒரு நாள் கூட நான் விடக்கூடாது அப்படின்னு வந்து பயங்கரமாக வீடியோ போட்டே வரேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்னு போட்டால் கூட 300 வீடியோக்கு மேலே கண்டிப்பாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் சொல்கிறேன். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்துடும். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.